நெக்ஸ்ட், இந்தியாவின் தேசிய கொடியை வடிவமைத்த பெங்காலி வெங்கையா ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவர். அப்படியென்றால் இந்தியாவிலேயே முதலில் நெய்யப்பட்ட தேசிய கொடி தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் உள்ள குடியாத்தத்தில் நெய்யப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் வேலூர், சேலம், கோயம்புத்தூர், சென்னை. த ரைட் ஆன்சர் இஸ் வேலூர். இதில் நோட் பண்ணக்கூடியது என்னென்னா, ஆகஸ்ட் 15, 1947, அதாவது நம்மளுக்கு இண்டிபெண்ட் ஆன அன்னைக்கு ஆகஸ்ட் 15, 1947 தான் வந்து செங்கோட்டையில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து முதலில் தேசிய கொடி வந்து ஏற்றப்பட்டது இல்லையா? அது வந்து அந்த கொடி வந்து தமிழ்நாட்டினுடைய வேலூர் மாவட்டத்தில் உள்ள குடியாத்தம்ங்கிற பகுதியில் தான் வந்து நெய்யப்பட்டது. இந்த கொடி வந்து தற்போது சென்னையில் புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் வந்து உள்ளது. இதில் நோட் பண்ணக்கூடியதெல்லாம் என்னென்னா, இந்தியாவின் தேசிய கொடியை வடிவமைத்தவர் பெங்காலி வெங்கையா. வடிவமைத்தது அவராக இருந்தாலும் நெய்யப்பட்டது ஃபஸ்ட்டு முதலில் நெய்யப்பட்டது வந்து தமிழ்நாட்டினுடைய வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குடியாத்தத்தில் தான் வந்து ஃபஸ்ட்டு நெய்யப்பட்டது. இது இப்போ எங்கே இருக்குது? இந்த கொடி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, இந்தியாவின் தேசிய பாடலான வந்தே மாதரம் ஆனந்தமடம் என்ற நாவலிலிருந்து எடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் மாநில வாழ்த்து பாடலான நீராறும் கடலொடுத்த எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் சிலப்பதிகாரம், மனோன்மணியம், கம்பராமாயணம், திருக்குறள். The right answer is மனோன்மணியம். இதில் நோட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, பேராசிரியர் பே. சுந்தரனார் அப்படிங்கிறவர் எழுதிய மனோன்மணியம் அப்படிங்கிற நாடக நூலினுடைய பாயிரத்தில் இருக்கக்கூடிய பாடல் தான் தமிழ்தாய் வாழ்த்தா வந்து 1970 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்புறம் 2021 தான் வந்து இது அதிகாரப்பூர்வமாக வந்து மாநில பாடலாக அறிவிக்கப்பட்டது. இப்போ இதில் பார்த்தோம்னா, இந்தியாவினுடைய தேசிய பாடல் வந்தே மாதரம்,